தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகையை ரூபாய் 1000 ரூபாய் 2500 உயர்த்தும் திட்டம் உடனடியாக அமலுக்கு வராது என்று அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக மேலும் ஓராண்டு காலம் தேவைப்படும் என நிதித்துறை முதன்மை செயலாளர் த. சித்திக் விளக்கமளித்துள்ளார். 2026-27 நிதியாண்டுக்கான மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய த. சித்திக், மாநிலத்தின் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். இதனால் அரசின் வருவாய் கணிசமாக உயர்ந்த பின்னரே உயர்த்தப்பட்ட ரூபாய் 2500 உதவித்தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். 2026-27 பட்ஜெட்டிலேயே உதவித்தொகை உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த லட்சக்கணக்கான பெண்களுக்கு இந்த அறிவிப்பு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப செலவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தொகை உயர்வு உடனடியாக அமலுக்கு வரும் என பலர் நம்பியிருந்தனர். தகவலின்படி திட்டத்தை விரிவுபடுத்த தேவையான நிதி ஆதாரங்களை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக அரசு தரப்பு விளக்கமளித்துள்ளது. இருப்பினும் அளிக்கப்பட்ட வாக்குறுதி தள்ளிப்போவதால் பயனாளிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். வரும் நிதியாண்டுக்குள் தேவையான நிதியை திரட்டி அறிவித்தபடி உதவித்தொகை உயர்வை விரைவில் நடைமுறைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.